ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் செகண்ட் எஸ்ஸே பார்க்கலாம். நம்ம பிராத்மிக் உள்ள 4th எக்ஸசைஸ் 4th ரோமன் லெட்டர்லேருந்து அதில் 15 எஸ்ஸேஸ் உண்டு உங்களுக்கு. இப்போ நம்ம ஃபஸ்ட் எஸ்ஸே ஏற்கனவே பார்த்துட்டோம். இன்றைக்கி நம்ம செகண்ட் எஸ்ஸே பார்க்கலாம். நான் ஃபஸ்ட் எஸ்ஸே உள்ள லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் உங்களுக்கு. நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட் எஸ்ஸேவோ. இன்றைக்கி நம்ம செகண்ட் எஸ்ஸே பார்க்கலாம். ரொம்ப ஈஸி, சின்ன எஸ்ஸே தான் உங்களுக்கு. இதை நீங்கள் படிச்சிட்டாலே ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், துருமுக்கி ரிப்போர்ட். எஸ்ஸேவோட பேர் என்னென்னு, ஹெட்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா துருமுக்கி ரிப்போர்ட். துருமுக்னா அவன் பேர், அவனோட ரிப்போர்ட் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதாவது லாஸ்ட்டில் நிறைய ஃபஸ்ட் எஸ்ஸேல ஸ்ரீ ராமச்சந்திரன் நிறையா ஸ்பை வச்சுருந்தார். அந்த ஸ்பையோட ஒருத்தரோட பேர் தான் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா துருமுக். அவரோட பேர் தான் துருமுக். இப்போது இன்றைக்கி நம்ம செகண்ட் एस्से பார்க்கலாம். श्री रामचंद्र ने प्रजा का हाल जानने के लिए कई जासूसों को रखा. श्री राम ने प्रजा का हाल जानने के लिए कई जासूसों को रखा. இது ஃபஸ்ட் எஸ்ஸேலோட லாஸ்ட் லைன் தான் இதில் ஃபஸ்ட் எஸ்ஸேக்கு வந்திருக்கு. அப்போது அதில் உன்ஹோனேன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், உன்ஹோனேன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு பதில் இங்கே செகண்ட் எஸ்ஸே ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா, அதனால் ஸ்ரீராம்னு சொல்லிட்டு போடுறோம். ராம்சந்திரன் நம்ம எழுதுகிறோம். சரிங்களா? இப்போது ஸ்ரீ ராமச்சந்திரஜி பிரஜாவோட நிலைமையை தெரிஞ்சுக்கிறதுக்கு, அவர் ராஜ்யத்தோட மக்களோட நிலைமையை தெரிஞ்சுக்காண்டி நிறைய ஜாசூஸ் ஸ்பை வச்சுருக்காங்க. रखा श्री रामचंद्र ने प्रजा का हाल जानने के लिए कई जासूसों को रखा. ஸ்ரீ ராமச்சந்திர ஜி அவரோட பிரஜையோட நிலைமைகள் தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி நிறைய ஜாசூஸ் என்னது ஸ்பை தூதர்களை நிறைய வச்சுருக்காரு அப்படின்னாங்க. உன்கே ராஜ்யமே, அவர் ராஜ்யத்தில் துர்முக் நாமக் ஏக் ஜாசூஸ் தா. உன்கே ராஜ்யமே, அவரோட ராஜ்யத்தில் துர்முக் நாமக் ஏக் ஜாசூஸ் தா. ஒரு துர்முக்குன்னு சொல்லி ஒரு பேர் உள்ள ஒரு தூதர் இருந்தாராம். वह एक दिन राजक नामक एक आदमी के घर की ओर गया था. वह एक दिन, அந்த துர்முக் இருக்கார் இல்லையா, அவர் वह एक दिन, அவர் ஒரு நாள் ராஜக் நாமக் ஏக் ஆத்மி கே கர். ராஜக் நாமக்னா ராஜக் பேருடைய ஏக் ஆத்மி, ஒரு மனிதன் அவன் வீட்டு பக்கத்துமா போயிருக்காரு. சரியா? அந்த துருமுக் அவன் ராஜக் நாமக் ஒரு பேராக உள்ள ஒரு மனிதர் வீட்டு ஓரமாக போயிருக்காரு. கே ஓர் கயா, அந்த ஓரமாக போயிருக்காரு. சரிங்களா? அங்கே ஓரமாக போயிருக்காரு. वह राजक अपनी पत्नी से कह रहा था. அந்த ராஜக் உள்ள மனிதர் இருக்கான் இல்லையா, அவர் அவன் ஒய்ஃப்கிட்ட சொல்லிட்டு இருந்தாராம். பத்னிசே கஹராதா, அவங்க ஒய்ஃப்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. தும் முझे धोखा देने के लिए कल रात बाहर गई थी. तुम मुझे धोखा देने के लिए, நீ என்னைய துரோகம் பண்ணுறதுக்காண்டி அப்படின்னு சொல்கிறாரு. யார் சொல்கிறாங்கன்னா ராஜக் நாமக்குள்ள ஆத்மி சொல்கிறாரு. என்ன சொல்ற, तुम मुझे धोखा देने के लिए कल रात बाहर गई थी. கல் ராத்கோ பஹார் கை தீ, நீ என்னை ஏமாத்துறதுக்காண்டி, என்னை துரோகம் பண்ணுறதுக்காண்டி நேற்று ராத்திரி வெளியே போயிருந்தியா. மே கோய் ராமச்சந்திர நஹி ஹூ, நான் ஒன்றும் ராமச்சந்திரர் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த ஆள் சொல்கிறான். மே தும்கோ இஸ் घर में रहने नहीं दूंगा. நான் உன்னை இந்த வீட்டில் இருக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அந்த ஆள் யார்? ராஜக் நாமக்குள்ள ஆள். அவங்க ஒய்ஃப்கிட்ட சொல்கிறாரு, நீ என்னை துரோகம் பண்ணுறதுக்காண்டி நேற்று ராத்திரி வெளியே போயிருந்தியா, நான் ஒன்றும் ராமச்சந்திரர் கிடையாது, நான் உன்னை இந்த வீட்டில் இருக்க விட மாட்டேன். மே தும்கோ இஸ் घर में रहने नहीं दूंगा, இந்த வீட்டில் இருக்க விட மாட்டேன். यह सुनकर दुर्मुख को दुख हुआ. இதை கேட்டுட்டு, இந்த வார்த்தைகளை கேட்டுட்டு துருமுக் அந்த தூதர் இருக்கார் இல்லையா, அவருக்கு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு, அவருக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. துக்னா வருத்தமாக இருக்குது. துர்முக் ஸ்ரீ ராமச்சந்திர கே பாஸ் கயே. துருமுக் எங்கே போயிருக்காரான்? ஸ்ரீ ராமச்சந்திர பக்கத்தில் அவர்கிட்ட போயிருக்காரு. उसने ராஜக் की सारी बातें डर डर के सुनाई. அவர் ராஜக்கி சாரி பாத்தே, ராஜக் இருக்கார் இல்லையா, அவரோட அந்த பேச்சு வார்த்தைகள் சொல்லியிருப்பார் இல்லையா, ஒய்ஃபை திட்டிருப்பாங்க இல்லையா, சாரி பாத்தே டர் டர்க்கே சுனாயி, எல்லா வார்த்தைகளுமே பயந்து டர் டர்க்கேனா பயந்து சொல்லியிருக்காரு. துர்மிக்கி பாத்தே சுன்கர், துர்மிக்கியோட வார்த்தைகளை கேட்டுட்டு ஸ்ரீராம்கோ படா துக் ஹுவா,
துருமுக் की बातें सुनकर ஸ்ரீராம் को बड़ा दुख हुआ. ஸ்ரீராமுக்கு என்ன செஞ்சிருக்கு, ரொம்ப சங்கடமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இதோட இந்த எஸ்ஸையை முடிச்சுக்கிறாங்க. சரிங்களா? ஸ்ரீராம், இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து ரீட் பண்ணிட்டு அகெயின் உங்களுக்கு இதில் மீனிங் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து ரீட் பண்ணேன் பாருங்கள். श्री रामचंद्र ने प्रजा का हाल जानने के लिए कई जासूसों को रखा. நிறைய ஜாசூஸும் வச்சுருக்காரு. யார்? ஸ்பை வச்சுருக்காரு. उन्होंने उनके राज्य में, और राज्यத்தில் दुर्मुख नामक एक जासूस था. दुर्मुख பேர் உள்ள ஒரு ஜாசூஸ் இருந்தார். वह एक दिन राज्य नामक आदमी के घर की ओर गए. அவர் ஒரு நாள் ராஜக் நாமக்குள்ள பேர் உள்ள ஆத்மியோட வீட்டு பக்கம் போயிருக்காரு. அந்த மனிதனோட வீட்டு பக்கம் போயிருக்காரு. वह वहाँ राजक अपनी पत्नी से कह रहा था. அங்கே ராஜக் அவன் ஒய்ஃப்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. பத்னினா ஒய்ஃபு, மனைவிட்ட சொல்லிட்டு இருந்துக்காரு. तुम मुझे धोखा देने के लिए ही कल रात को बाहर गई थी. நீ என்னை ஏமாத்துறதுக்காண்டியே, துரோகம் பண்ணுறதுக்காண்டியே நேற்று ராத்திரி நீ வெளியில் போயிருந்தியா? மே कोई रामचंद्र नहीं हूँ. நான் ஒன்றும் ராமச்சந்திரர் கிடையாது. மே तुमको इस घर में रहने नहीं दूंगा. நான் உன்னை இந்த வீட்டில் இருக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த வார்த்தைகள்லாம் யார் கேட்டிருக்காங்க? துருமுக் கேட்டுட்டு சொன்னார். यह सुनकर दुर्मुख को दुख हुआ. இதை கேட்டுட்டு துருமுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. दुर्मुख रामचंद्र के पास गया. துருமுக் ராமச்சந்திர கிட்ட போயிருக்காரு. उसने राजक की सारी बातें डर डर के सुनाई. उसने राजक की सारी बातें डर डर के सुनाई. அந்த ராஜக்கோட எல்லா வார்த்தைகளும் பயந்து சொல்லியிருக்காரு. துர்முக்கி பாத்தே சுன்கர், துர்முக்கோட அந்த வார்த்தைகளை கேட்டு ஸ்ரீராம்சந்திரக்கோ படா துக் ஹுவா. ஸ்ரீராம்சந்திரக்கோ ரொம்ப ஸ்ரீராம்ஜிக்கு என்ன செஞ்சுருக்கு, ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி செகண்ட் எஸ்ஸே இதோட முடிக்கிறாங்க. நம்ம தேர்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் தேர்ட் எஸ்ஸேவை நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த எஸ்ஸேயை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான எஸ்ஸே தான். நீங்கள் இந்த வார்த்தைகளில் நெக்ஸ்ட் என்ன வரும்னு சொல்லி நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த எஸ்ஸே. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கிளியர் பண்ணுங்கள். தேங்க்யூ.